வி ஆர் ப்ரௌடு கொத்துஸ், நாங்கள் வந்து உடன்பிறப்புகள், கழக ஊபிஸ்கள், நாங்கள் 200 வாங்கி தான் வந்து நாங்கள் வேலையை செய்வோம், நாங்கள் 200 வாங்குறோம் அப்படின்னு சொல்ற ஆள்கிட்ட தயவு செஞ்சு தள்ளி போயிருங்க. நீங்க அவங்க கூட இருந்தீங்கன்னா உங்களை பைத்தியமாக்கி மனநல காப்பத்துல ஜாயின் பண்ற மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க. கடன் அதிகமாகுது அப்படின்னா பொருளாதாரம் வளர்ந்துருக்குல்ல. கொரோனா பீரியட்ல பொருளாதாரத்தோட பெர்சன்டேஜ் என்ன? 0. 0ல இருந்து 11.19 கொண்டத அத்திடா திமுக. அப்படி போய் நின்னாங்க. நாங்க அந்த ஏரியா இந்த ஏரியா கில்லின்னு எங்களுக்கு பாட தெரியாது. நாங்க தமிழ்நாட்டை கில்லி மேல வச்சிருந்தோம். நாங்க கில்லின்னு பெருமை பீத்திக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அக்கா வாய் கிளிய அதாவது நான் சொல்ற புரியுதா? வாய் கிளிய பேசினாலும் ஒழுங்கா பேசணும். அக்கா என்ன சொல்றாங்க, பொருளாதாரத்துல வந்து கொரோனால இருந்து நாங்க 0ல இருந்ததை நாங்க கொண்டு வந்து 11ல கொண்டு நிப்பாட்டிட்டோம்னு சொல்றாங்களா அக்கா. நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். அதாவது நீங்க இருக்கிறீங்க, இல்லைன்னா உங்க ஊர்ல எவனையாவது ஒருத்தனை வச்சுக்கிங்க, அவன் வந்து கடன் வாங்கி கார் வாங்குறான், வீடு வாங்குறான், என்னென்னமோ அவனுக்கு என்னென்னலாம் தேவையோ வந்து ஆடம்பரமா செலவு பண்றான். கடன் வாங்கி கடைசியில கெட்ட முடியலன்னா என்ன பண்ணுவாங்க? அதாவது பேங்குக்காரன் வீட்டுக்கு வருவான், அசிங்கப்படுத்துவான், கேவலப்படுத்துவான், துட்டை வாங்கின துட்டை கூடுறான்னு சொல்லுவான், ஃப்ரெண்டு கிட்ட கடன் வாங்கியிருப்பான், அவன்கிட்ட கேவலப்படுத்துவான். கடைசியில ஒண்ணுன்னா உருவி அந்த தரா இருக்க பார்த்தீங்களா, ஒன்னுத்துக்கும் உதவாத மண்ணா தேறி கிடக்கும். அந்த மாதிரி சொல்லலாமா? அந்த மாதிரிதான் நீங்க சொல்றது இருக்குது. எவ்வளோ அறிவு பார்த்தீங்களா அக்காவுக்கு. வாய் கிளிய பேசுறியாக்கா, நீங்க வாய் கிளிய பேசுறியாக்கா. அப்படி என்ன அறிவுக்கா இருக்குது? நீங்க மத்தவங்கள தற்குறின்னு சொல்றீங்களாக்கா? முதல்ல நீங்க தற்குறியா இருக்கீங்க, படிங்கக்கா. அதாவது வி ஆர் ப்ரௌடு கொத்துன்னு சொன்னா மட்டும் காணாது, கொஞ்சமாவது வந்து இருக்கணும். மயிர் இல்லைங்க, அறிவை சொல்றேன். தலைவர் யார கை காமிக்கிறாரோ அவர்தான் முதலமைச்சர், அவர்தான் பிரதமர். எங்க தலைவர் தான் வருங்காலத்தின் எதிர்காலத்தின் இந்தியா. அது மேல தெரிஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கம். நன்றி. நெக்ஸ்ட் உங்க தலைவரையே கூப்பிட உட்கார வச்சாச்சு. இவன் யாரா கோமாளி? இந்த கோமாளி எங்க இருந்து பிடிச்சு வந்தீங்க? இவர் கை காட்டுறவர் தான் பிஎம்மா, இவர் கை காட்டுறதான் சிஎம்மா. யாரா நீங்க? எங்க இருந்துடா வரீங்க? அதாவது எனக்கு தெரிஞ்சு வந்து கொத்தடிமையா இருக்கலாம், அதுக்குன்னு முரட்டு கொத்தடிமையா இருக்கக்கூடாது. புதுசா கிளம்பி வரானுங்க, புதுசா உட்காந்து பேசுறானுங்க, புதுசா பாயிண்ட் பேசுறாங்க, ஆனா சிரிப்பு வருது. இவர் கை காட்டுறவர் சிஎம் ஆயிடுவார், இவர் கை காட்டுறது பிஎம் ஆயிடுவாரா? யாரா நீ யாரு? மக்களா? நீயா ஓட்டு போடுறா? அப்ப எல்லாம் கல்ல ஓட்டு போடுறீங்களா? கை காட்டணும்னா சிஎம் இருக்கு வந்துட்டானுங்க பெருசா பேசுறதுக்கு இருந்துகிட்டு. இவனு இல்லையா உட்கார வச்சுட்டு இந்த எப்படி சொல்லுது, இந்த மண்டையில ஒரு 4-5 கொட்டு போட்டுட்டு உட்காரு, பேசாம உட்காரு அப்படின்னு சொல்லிட்டானுங்க. குளத்தூர்ல நம்ம ஆள் வந்து நெஞ்சில இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. நெஞ்சில எல்லாம் இல்லைங்க, போங்க அப்படின்னு சொல்லிட்டு கொட்டு போட்டு உட்கார வச்சுட்டாங்க. புதுசா கிளம்பி வந்து பேசிட்டு இருக்காங்க, கடுப்பு ஏத்துறாங்க. இவன் ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி வாக்குறுதி எல்லாம் கொடுத்தாருல, அப்போ அவருக்கு வந்து இவ்வளோ கடன் இருக்கும்னு தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதையும் மீறி நீ கொடுத்துருக்க, அதுக்கு நீ கொடுத்துருக்க சரி. அப்போ இப்போ நீ எதுக்கு அவகாசம் கேட்குற? நம்ம தமிழ்நாட்டோட க்ரோத் எந்த லெவலில் ஏற்றி வச்சுட்டு போயிருக்காங்க, ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சு, அதெல்லாம் எதுவுமே வந்து நீ பார்க்காம நீ மாட்டு பேசுறது. கொடுத்துருக்க, பேசுற, இதெல்லாம் என்னது? உங்க அப்பாவை யாராவது ஒருத்தங்க, சாரி அவங்க ஃபேமிலி எடுக்கிறது, பட் உங்க அப்பாவை யாராவது ஒருத்தங்க வந்து வாயா போயா என்ன பண்ற, நீ என்ன பெரிய புடுங்கியா, நீ என்ன கிழிச்சிருவியா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கோவம் வருமா? தமிழ்நாட்டு முதலமைச்சர், அவரை எப்படி மரியாதை கொடுத்து பேசணும்னு தெரியல இந்த தற்குறிக்கு தெரியல. ஆனா மத்தவங்கள தற்குறின்னு சொல்றானுங்க. உள்ள இருக்கிற தற்குறிகளுக்கே தெரியல. கொஞ்சமா சொல்லி கொடுங்க. பெருசா கொள்கை சித்தாந்தம் சொல்றீங்களா, அடுத்தவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுங்க. நான் அவருக்கு மரியாதை கொடுங்க, அந்த சீட்டுக்கு கூட நீங்க மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. முதலமைச்சர்னு ஒருத்தருக்கு நீங்க அந்த சீட்டுக்குள்ள மரியாதையை நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அந்த மரியாதையை கொடுங்க. அண்ணன்னு சொல்லுங்க, இல்லைன்னா மாமான்னு சொல்லுங்க. அப்படி சொன்னா கூட ஒத்துக்கலாமே. பட் நீங்க என்ன பண்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? கொடுத்துருக்க, வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு தெரியாம வந்து உள்ள உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா பேசுது. என்னன்னு தெரியாமன்னா நீங்க அந்த அளவுக்கு ஆக்கி வச்சுட்டு போயிருக்கீங்க. உங்களோட உள்ள இதுல இருந்து இந்த பதம் கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா வந்துட்டு இருக்கிறது. ஒவ்வொரு துறையிலையும் ஏதோ மிகப்பெரிய அளவுல ஊழல் நடந்த மாதிரிதான் போயிட்டு இருக்குது. ஒவ்வொரு இடத்துலயும் இப்ப ஒருத்தவங்க வீட்டுல கூட ரைடு போயிருக்காங்க, 40 லட்சம் கணக்கிலே இல்லாத துட்டை பிடிச்சிருக்காங்க. எனக்கு ஒரு சில பேர் சொல்றாங்க 40 லட்சமா இருக்காதுங்க, 400 கோடியா இருக்குங்க அப்படின்ட்டு. அப்போ எவ்வளவு ஒரு கேவலமான கீழ்த்தரமான ஒரு அரசியலை நீங்க பண்ணிருக்கீங்க. ஒரு மக்களுக்கு உங்க ஆட்சியில மரியாதையே கிடையாது. அத்தனை மக்களே நீங்க ஏளனமாவும் சிரிப்பு, ஓசி பஸ், அப்பெல்லாம் நீங்க இவங்களாம் எங்க போயிருந்தாங்க? நீங்க என்ன உயர்த்தி வச்சுட்டேன்னு சொன்னீங்க. என்ன உயர்த்தி வச்சீங்க நீங்க சொல்லுங்க. உயர்த்தி வச்சுட்டாங்க. ஒரே ஒரு விஷயம், சட்டசபைக்கு எங்க தலைவர் வராரு, தலைவர் வந்த உடனே காலைல 10 மணிக்கு வராரு, 5 மணிக்கு வீட்டுக்கு போறாருன்றாங்க. அங்கேயே வந்து சாப்பிடுறாரு, அங்கேயே படுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க.
அதே சட்டசபையில தான் இங்க ஒருத்தர் போய் சாப்பிட்டு இருக்காரு. இவரை பாத்தீங்களா யாருன்னா? புரிஞ்சிச்சா ஏதாவது உங்களுக்கு? எனக்கு கொஞ்சம் லைட்டா புரிஞ்சிச்சு. தற்கொலை என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, தலைமைச் செயலகத்தை சட்டசபைன்னு சொல்லிட்டு இருக்குது. தற்கொலைக்கு சொல்லி கொடுங்க. தற்கொலை தற்கொலை ஏ தற்கொலை இந்த நம்ம சாட்டை சொல்லுவார்லாம், சாட்டை ஒரு வேர்டு சொல்லி நம்ம சொல்லுவார் தெரியுமா, சாட்டை கூட நம்ம சொல்லலாம். சாட்டை டே சாட்டை அந்த மாதிரி வந்து தற்கொலை சொல்லுங்க. கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அவரை தற்கொலைன்ட்டு. கொஞ்சம் கூட ஒன்றும் கிடையாது. தலையில மயிர் இருக்கே தவிர அறிவு இல்லை கொஞ்சமாவது. சட்டசபை வந்து தலைமைச் செயலகம் எதுன்னு தெரியல. இவங்க முதல்ல ட்ரைனிங் கொடுங்க. கொத்தடிமைகளுக்கு புது கொத்தடிமைகளுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து எப்படி பேசணும்னு சொல்லிட்டு உள்ள அனுப்புங்க. அது வந்த உடனே பேச தெரியாம பேசிடுது, மாட்டி நம்மகிட்ட கடந்து ட்ரோல்ல கடந்து அடிபட ஆரம்பிச்சு. அதனால அதுக்கு ஒரு ட்ரைனிங்கை கொடுங்க. கொடுத்துட்டு நம்ம வந்து கொத்தடிமையா நம்ம எப்படி பேசணும், எப்படி வேர்டெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். செயல்படுத்துங்க. ஏன்னா அது உங்களுக்கு உங்க கொத்தடிமைகளுக்கு நல்லது. ஏன்னா புதுசா வந்து கொத்தடிமை என்ன பேசணும்னு தெரியாம பேசிட்டு இருக்குது. அதுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் கிளாரிஃபை ஆகும். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? டெய்லி புது கொத்தடிமைகள் வருது, டெய்லி ஒரு ஒப்பாரி நடக்குது, டெய்லி ஒரு கல்யாண வீட்டுல ஒரு ஒப்பாரி, டெய்லி இப்போ சட்டமன்றத்தில் கூட ஒப்பாரி முடிஞ்சிருச்சு. சட்டமன்றத்தில் ஒப்பாரி கூட கிடையாது, அது எல்லாமே ஓடுகாலிகள் வெளியே ஓடிடுச்சுங்க. பட் நீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி சோசியல் மீடியா எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அந்த பல ஒப்பாரிகள் பார்க்கலாம், பல காமெடிகள் பார்க்கலாம். ஜென்சி மீட்டிங்னு சொல்லிட்டு சத்தியமா பாருங்க. நீங்க ஜென்சி மீட்டிங்லாம் தயவு செஞ்சு பாருங்க. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க ஒரு 1 hour நடத்துறாங்க, 1/2 மணி நேரம் நடத்துறாங்கன்னா கண்டிப்பா ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்குது. சிரிக்கலாம், வயிறு நிறைய சிரிக்கணும்னா இப்போ முன்னாடிலாம் ஆதித்யா பாருன்னு சொல்லுவாங்க. ஏதாவது யூடியூப்ல நீங்க அடிச்சு பார்த்துட்டு இருப்பீங்க. அதெல்லாம் வேணாம். நீங்க ஜென்சி மீட்டிங் பாத்தீங்கன்னா வயிறுக்குள்ளுங்க சிரிக்கலாம். நம்மளுக்கு வந்து அவங்களே கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால கண்டென்ட் கொடுத்த நமது பிரௌடு கொத்தடிமைகள் அண்ட் 200 ஊபிஸ்கள், அதுக்கப்புறம் ஒப்பாரி வைக்கும் சங்கம்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கிறேன். அதில் இணையிறவங்க இணையலாம். இணைஞ்சு நம்ம வந்து மொத்தமாக சேர்ந்து ஒப்பாரி வைக்கலாம். அதுக்கு வந்து தலைவராக நான் இருக்க மாட்டேன். உங்களை யாராவது தேர்ந்தெடுத்து அந்த தலைவராக நான் வந்து உங்களை உட்கார வைக்கிறேன். ஒப்பாரி வைங்க, அதை நான் செயல்படுத்துறேன். எப்படி ஒப்பாரி வைக்கலாம், எப்படிலாம் ஒப்பாரி வைக்கலாம், எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ப்ரௌடாக சொல்லி கொடுக்குறேன்.